ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எப்பவுமே ஒரு லோன் வேணும் அப்படின்னா பேங்க் ஃபினான்ஸ் அப்படி இல்லைனா என்பிஎஃப்சியை தான் கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ஆனால் இவங்களை விட ஒரு சில லோனை உங்களால் ரொம்ப ஈஸியாக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வாங்கிக்க முடியும். அதுவும் ஜஸ்ட் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு உங்களால் லோன் அப்படிங்கிறத ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கான ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லையும் 9.25% இருந்து அதிகபட்சமாக 28% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நிறைய விதமான லோனை ரொம்ப ஈஸியான வழியில கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இதுல வழங்கக்கூடிய அனைத்து விதமான லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட்டான லோனையும் ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் இதுல பிசினஸ் லோன் அப்படிங்கிறது எடுத்து ரீபேமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்கேன். ஓகே கேஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபிஷியல் சோர்சஸில் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்க பிசினஸ் லோன், குரூப் லோன் அப்படி இல்லைனா அக்ரி லோன், இந்த மாதிரியான 3 விதமான பர்சனல் லோனையும் கொஞ்சம் ஈஸியா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இதை தவிர்த்து மற்ற லோனுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. பட் இதை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நீங்க ஈஸியா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மினிமலான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கறதான் இந்த மாதிரியான லோனுக்கு இவங்க கேட்பாங்க. ஓகே கேஸ், இதுல ஃபர்ஸ்ட் நாம அக்ரி ஆப்ஷன்ல கொடுக்கக்கூடிய தனிநபர் கடனை மட்டும் பத்தி பார்த்துடலாம். அதாவது அக்ரியிலையும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 26,000 இருந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரையிலும் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கும். இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 21% இருந்து அதிகபட்சமாக 28.75% per annum அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 1 இயர்ல இருந்து 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக நீங்கள் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக தான் இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராகவும் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் புது கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது அக்ரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஆடு மாடு வச்சுருக்கீங்க, இல்லை காட்டில் ஏதாவது பயிர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை காட்டிட்டு ரொம்ப ஈஸியாகவே உங்களால் அக்ரி லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களால் லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். இதை தவிர்த்து சேம் அந்த லொக்கேஷனில் மினிமம் நீங்கள் 2 இயராவது இருக்கணும். ஸோ அதையும் இவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக ஆதார் கார்டு அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படும். செகண்டரி டாக்குமெண்ட்டாக உங்ககிட்ட பேன் கார்டு இருந்ததுன்னா பேன் கார்டை சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இது 2 மட்டுமே போதுமானது. ஒருவேளை பேன் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்ம் 60 நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணும்போதெல்லாம் இந்த ஃபார்ம் 60 தான் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒருவேளை அப்படியே ஃபார்ம் 60க்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஐடி சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லைனா கேஸ் பில் மாதிரியான வேற ஏதாவது ஒரு ப்ரூஃபை கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரையிலும் நீங்கள் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க தரப்புலேருந்து கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நியரில் எங்கே இவங்களுடைய பிரான்ச் இருக்கோ அங்கே விசிட் பண்ணி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா லோன் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கடுத்து அக்ரிலேயே இவங்க குரூப் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. குரூப் லோன் ஆப்ஷனில் ஸ்டார்டிங் 26,000 இருந்து அதிகபட்சமாக 75,000 வரைக்கும் மட்டும்தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் மினிமம் 3 மெம்பர்ஸாவது இருக்கணும். அதிகபட்சமாக 25 மெம்பர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு, அதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் முன்ன பார்த்து அதே டீடைல்ஸ் தான். பட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் இங்கே அதிகபட்சமாக 2 இயர்ஸ் அப்படிங்கிறதான் கொடுக்குறாங்க. அதாவது குரூப் லோனில். பட் இண்டிவிஜுவல் லோனில் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது டென்யூர் கொடுத்திருந்தாங்க. இதில் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல மினிமம் ஒரு 6 மந்த் ஆகுது எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, பட் உங்களுடைய குரூப்பில் 3 பேராவது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் சேம் லொக்கேஷனில் 2 இயர்ஸ் ஆகுது இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேம் அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் செட்டப் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே லோன் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேன் வந்து இந்த 2 லோன் ஆப்ஷனில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து
ஒருவேளை நீங்கள் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் குரூப் லோனுக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். தென் தனிநபர் கடனுக்கு அதாவது பர்சனல் லோனுக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் இப்போது தனிநபர் கடனுக்கு ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 26,000 அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்குமே எந்த ஒரு கொலாட்ரல் அப்படிங்கிறதுமே தேவை கிடையாது. நீங்கள் லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறத பொறுத்தவரைக்கும் ஈனாச் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே எவ்ரி மந்த் வந்து இஎம்ஐ அமௌண்ட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க இவங்க 21.99% அதிகபட்சமாக 28.75% per annum கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி மினிமம் அண்ட் மேக்ஸிமம்னு இருந்தாலுமே அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஆவரேஜாக 26% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. சேம் உமன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை வச்சிருக்கும் பொழுது உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎம் சிவநிதி ஸ்கீம்லையும் 24% annum இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களால் லோன் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வாங்கிக்க முடியும். இதை தவிர்த்து உமன்ஸ்க்கான இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கணும். சேம் டைம் நீங்கள் 2 வருஷமாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணிட்டு இருக்கணும். அது எந்த பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது 2 மட்டுமே போதுமானது. எப்பவும் போல் பேன் கார்டு இல்லை அப்படின்னா ஃபார்ம் 60 சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணிக்க முடியும். கேஸ் பில் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கடுத்து பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணலை, நான் குரூப் லோன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 பேருக்கு மேலே சேர்ந்து இதில் குரூப் லோன் அப்படிங்கிறதும் வாங்கிக்க முடியும். குரூப் லோன் ஆப்ஷனில் 26,000 அதிகபட்சமாக 75,000 வரைக்கும் உமன்ஸ் நீங்கள் வாங்கிக்க முடியும். உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 58 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஒரே ஃபேமிலி மெம்பராக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குரூப் லோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோன் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 24 months அப்படிங்கிறது அதாவது 2 வருஷம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் அதிகபட்சமாக 3% ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது போக ரீமைனிங் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சேம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கவுமே 22%லேருந்து 28.75% per annum அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது பெரிய அளவில் இதில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கான டாக்குமெண்டேஷன் முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, அதுவே இருந்தாலே போதுமானது. ஸோ மென் ஆர் உமன் 2 பேருக்குமே இதில் இண்டிவிஜுவல் பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க. தென் குரூப் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 2 லோனுக்குமே தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஆதார் கார்டு அப்படிங்கிறது நெசசரி கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து பேன் கார்டுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறத கூட சப்மிட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா போதும். அவங்க சைடிலிருந்து ஒரு ஏஜென்ட் வந்து கம்ப்ளீட்டான லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறத பொறுத்தவரைக்கும் முன்னையெல்லாம் ஒரு ஏஜென்ட் வந்து வீட்டில் வாங்கிட்டு போவாங்க. பட் இப்போ அந்த ப்ராசஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஆட்டோ டெபிட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டை பேங்க்லேயே கட்டுற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அது ரொம்பவே ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 2 வீலருக்கான லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஹோம் லோன் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய அப்ளிகேஷன் வழியாகவே செக் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக இதில் வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.